ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான பட்டர் கார்லிக் நான் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. 3/4 கிலோ மைதா மாவு எடுத்துக்கிறாங்க. 1 டீஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் பேக்கிங் பவுடர் போட்டுக்கலாம், 1/2 டீஸ்பூன் போட்டுக்கலாம். பேக்கிங் சோடா 1/4 டீஸ்பூன் போட்டுக்கலாம். எப்போவுமே பேக்கிங் சோடா 1/4 டீஸ்பூன் தான் போடணுங்க, கொஞ்சமாக தான் போடணும். அப்படி நிறைய போட்டோம்னா மாவோட கலர் மாறிடும். அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் சர்க்கரை போட்டுக்கலாம். தயிர் நம்ம 3 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேங்க. தயிர் ஊற்றிக்கலாம். அப்புறம் சன்ஃப்ளவர் ஆயில் நம்ம 2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க. இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம சப்பாத்தி மாவு பிசைகிற மாதிரி நல்லா பிசைஞ்சிக்கலாம். பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா அழுத்தம் கொடுத்து நல்லா சப்பாத்தி மாவு பிசைகிற மாதிரி பிசைஞ்சிட்டு நல்லா மூடி வச்சிடலாம். 1/2 மணி நேரம் நல்லா ஊறட்டுங்க மாவு. இப்போ பார்த்தீங்கன்னா 1/2 மணி நேரம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்தா இப்போ மாவு நல்லா உப்பி வந்திருக்கு. நல்லா சூப்பராக சாஃப்டாக இருக்குங்க. இதை நம்ம ஒவ்வொரு குட்டி குட்டியாக பால் போட்டுக்கலாம். இந்த மாதிரி ஒரு தடவை பிசைஞ்சிட்டு நம்ம இந்த மாதிரி நம்ம பால் போட்டுக்கலாம். அவ்வளோதான். இது கொஞ்சம் மாவு தூவிட்டு நம்ம தேய்ச்சிக்கலாங்க. இன்ஸ்டண்ட்டாக நம்ம சுடணும் அப்படின்னா இந்த மாதிரி தேய்ச்சிட்டு கொஞ்சம் ரவுண்டாகவே தேய்ச்சிக்கலாங்க. கொஞ்சமாக கொத்தமல்லி கட் பண்ணி இதில் மேலே தூவிட்டு அதுக்கப்புறம் நம்ம சப்பாத்தி கட்டையை வச்சு நம்ம ஒரு தேய்ச்சிக்கலாம். இது இன்ஸ்டண்ட்டாக சொல்லணுன்னா அதுக்கப்புறம் பட்டர் கார்லிக் நான் அப்படி செய்யணுன்னா ஒரு பவுலில் 2 டீஸ்பூன் பட்டர் போட்டுக்கலாம். கொத்தமல்லி இலை கட் பண்ணி போட்டுக்கலாங்க. பூண்டை நல்லா சாக் பண்ணிக்கலாம். ஒரு 6-7 பல்லு பூண்டை நல்லா பொடுசாக கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணி அதை இதில் போட்டுக்கலாம். பார்த்திங்கன்னா இந்த பூண்டை இந்த மாதிரி கட் பண்ணி அதில் சேர்த்துக்கலாங்க. பட்டரில் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா கொஞ்சம் மெல்ட் பண்ணி வச்சுக்கலாங்க. நல்லா மெல்ட் பண்ணி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் இந்த மாதிரி நம்ம இதே ஷேப்பில் நம்ம தேய்ச்சிக்கலாம் மாவை. அதுக்கப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் இதே மாதிரி பட்டர் கார்லிக் நம்ம இது மேலே வச்சு ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். தோசைக்கல் காஞ்சவனே நம்ம சுட்டு எடுத்தால் சூப்பரான பட்டர் கார்லிக் நான் ரெடி. அப்படியே ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் இருக்குங்க. அதே டேஸ்ட்டில் இருக்கும். ரொம்ப சாஃப்டாக இருக்கும். ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. ரொம்ப அருமையாகவும் இருக்குங்க. அவ்வளோதான். சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பார்த்திங்கன்னா இதே மாதிரி தான் ஒவ்வொரு மாவையும் தேய்ச்சி நம்ம இந்த மாதிரி சுட்டு எடுத்து வச்சுக்கலாம். நம்ம சுற்றி ஊற்றும் போது கொஞ்சம் பட்டர் போட்டோம்னா இன்னும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு சைட் டிஷ்ஷாக பன்னீர் பட்டர் மசாலா தான் செஞ்சுருந்தேன். அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க. இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் ஃபாலோ பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.